எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திரிசாம்சம் சக்கரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரிசாம்சம் அப்படிங்கிறது வர்க்க சக்கரங்களில் ஒரு சக்கரம். அதாவது சப்த வர்க்க சக்கரம், தசவர்க்க சக்கரம், அந்த மாதிரி நிறைய சக்கரங்கள் இருக்குது. அதாவது வந்து D1, D2, D3, D4, D5, D10, D12, D30, D60 அந்த மாதிரி நிறைய சார்ட் இருக்குது. அதை தான் வந்து நம்ம வர்க்க சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வர்க்க சக்கரம் பார்த்திங்கன்னா திரிசாம்சம் அப்படிங்கிற வர்க்க சக்கரம். இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ராசி கட்டத்தை 30 பிரிவாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் திரிசாம்சம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். இந்த திரிசாம்சம் அப்படிங்கிற சக்கரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, லக்னம் ராசியின் உண்மை பலம் அறிய. இப்போ ராசி கட்டத்தில் ஒரு லக்னம் இருக்குது, அது வந்து உங்கள் கேரக்டர் சொல்லுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்லாது. அதே மாதிரி சந்திரன் ஒரு ராசியில் இருக்குது உங்கள் ராசி கட்டத்தில், அது உங்கள் கேரக்டர் சொல்லுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்லாது. அதனுடைய உண்மையான அந்த குணநலன்களை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த திரிசாம்சம் சக்கரம் யூஸ் ஆகுது. நீங்கள் எந்த லக்னமானாலும் இருந்துக்கலாம், ஆனால் திரிசாம்ச சக்கரத்தில் அது எந்த கிரகத்தினுடைய எந்த கிரகத்தின் கீழே வந்து இந்த லக்னம் விழுகுதோ அதுதான் உங்கள் கேரக்டராக இருக்கும் அப்படின்னு இந்த திரிசாம்ச சக்கரம் சொல்லுது. அடுத்து வேறு எதுக்கு இந்த திரிசாம்ச சக்கரம் பயன்படுது அப்படின்னா, திருமணம் பண்ணும்போது மன வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஆராயிறதுக்கு இந்த திரிசாம்சம் சக்கரம் வந்து யூஸ் ஆகுது. அதாவது திருமணம் பண்ணும்போது இந்த வரன் கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், ஆணாக இருந்தால் எப்படி இருக்கும், பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், நடத்தை நல்லா இருக்குமா சரி இருக்காதா அப்படிங்கிறத இது மூலிமா செக் பண்ண முடியும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. இந்த மூல நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த நூல்களில் இது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூலில் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வராகி மிகர் அப்படிங்கிறவர் வந்து பிருகத் ஜாதகம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, அதுலேயும் இது சார்ந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற புக்லேயும் இந்த திரிசாம்சம் சக்கர விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாதக அலங்காரத்துலேயும் ஜாதக சிந்தாமணிலையும் இது கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் டீப்பாக வந்து கொடுக்கப்படலை, சும்மா பேசிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. டீப்பாக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிருகத் ஜாதகம் அப்படின்னு புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன புக்கு, பிருகத் ஜாதகம், காலப்பிரகாசிகை, இது போன்ற நூலில் வந்து இது தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூல்லையும் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து இந்த திரிசாம்ச சக்கரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் நான். லக்னம் ராசி உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தாலும் அதனுடைய உண்மையான முகத்தை சொல்கிறதுக்கு இந்த திரிசாம்ச சக்கரம் யூஸ் ஆகுது. கணவன் மனைவியுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு, அவங்க நடத்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த திரிசாம்ச சக்கரம் வந்து யூஸ் ஆகும். இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் அதை பார்த்தா போதுமானது. வேறு வருமானத்துக்கோ இதுக்கோ வந்து இந்த சக்கரம் பயன்படாது. இதுதான் இது சக்கரம் சொல்லக்கூடிய விஷயம். இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஆண் ராசி பெண் ராசின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆண் ராசிக்கு ஒரு சார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது வந்து இந்த கிரக வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வாய், சனி, குரு, புதன், சுக்கிரன், இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்படி அப்படின்னா, முதல் 5 டிகிரி வந்து செவ்வாய்க்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கு, 2வது வரக்கூடிய 5 டிகிரி சனிக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கு, 3வது வரக்கூடிய 8 டிகிரி வந்து குருவுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கு, அடுத்து வரக்கூடிய 7 டிகிரி வந்து புதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கடைசி வரக்கூடிய 5 டிகிரி வந்து சுக்கிரன். அப்போ 5 டிகிரி செவ்வாய்க்கும் 5 டிகிரி சனிக்கும் 8 டிகிரி குருவுக்கும் 7 டிகிரி புதனுக்கும் கடைசி வரக்கூடிய 5 டிகிரி வந்து சுக்கிரனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண் ராசிகளில். இப்போ செவ்வாயினுடைய ஆண் ராசி மேசம், சனியினுடைய ஆண் ராசி கும்பம், 2 வீடுகள் இருக்குது. இந்த 5 கிரகங்களுக்குமே 2 வீடுகள் இருக்குது. இந்த 5 கிரகங்களுக்கு மட்டுமே இந்த திரிசாம்சம் அப்படிங்கிற சக்கரம் வந்து பயன்படுத்தப்படுது. சூரியன், சந்திரன், ராகு, கேதுக்கு இந்த சக்கரம் பயன்படுத்தப்படலை. இந்த 5 கிரகங்களுக்கு மட்டுமே, அதாவது வக்ரம் பெறக்கூடிய கிரகங்களுக்கு மட்டுமே இந்த திரிசாம்சம் சக்கரம் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். செவ்வாய், சனி, குரு, புதன், சுக்கிரன், இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். செவ்வாய்க்கு 5 டிகிரி, முதல் 5 டிகிரி செவ்வாய், 2வது 5 டிகிரி சனி, 3வது வரக்கூடிய 8 டிகிரி குரு, 4வது வரக்கூடிய 7 டிகிரி புதன், கடைசி வரக்கூடிய 5 டிகிரி வந்து சுக்கிரன். இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுவே வந்து ரிவர்ஸில் எழுதுனா அது வந்து பெண் ராசிக்கு வரும். ரிவர்ஸ்ல்னா எப்படி, இங்கே முதல் வரக்கூடிய செவ்வாய் இங்கே கடைசி வரும், இங்கே 2வது வரக்கூடிய சனி வந்து கடைசிக்கு முன்னாடி வரும், நடுவில் வரக்கூடிய குரு அங்கேயும் நடுவில் தான் வரும், புதன் வந்து இங்கே 4வது வருது அங்கே 2வது வரும், சுக்கிரன் வந்து இங்கே கடைசியாக வருது அங்கே முதல்ல வரும். அப்படியே இந்த வரிசையை மாற்றி போட்டால் அது வந்து பெண் ராசியில் போய் விழுகும். அப்போ
இந்த 5 கிரகங்கள் வரிசை தெரிஞ்சால் போதும். எவ்வளோ டிகிரி ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். 5 5 8 7 5 இது அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. 5 5 8 7 5 ரிவர்ஸில் போட்டால் பெண் ராசிக்குரிய டிகிரி கிடச்சிருது. இது ஆண் ராசிக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெண் ராசி. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடுகள் இருக்குது. அந்த கிரகங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இந்த திரிசாம்சம் சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ செவ்வாய்க்கு ஆண் வீடு வந்து மேசம், அதனால் ஆண் ராசியில் வந்து மேசத்தில் வந்துடுது. பெண் ராசி வந்து இங்கே போய் விழுகுது. அப்படி ஆண் ராசி ஃபுல்லாக எல்லா கிரகங்களுக்கும் இந்த ஆண் ராசி சக்கரத்துலையும், பெண் ராசிகள் ஃபுல்லாக பெண் ராசி சக்கரத்துலையும் அசைன் பண்ணிக்கோங்க. இதுதான் இது பிரிக்கக்கூடிய முறை. இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த உதாரண ஜாதகத்தில் டிகிரி வைஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நட்சத்திரம் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. டிகிரியை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ராசி கட்டத்தில் சுக்கிரனும் ராகுவும் 1 டிகிரியில் இருக்குது. அது பெண் ராசியில் இருக்குது. அப்போ நம்ம இந்த 5 கிரகங்களை வந்து தனியாக டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் திரிசாம்சம் சக்கரம். 5 கிரகங்களுக்கு தனித்தனியாக ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு இந்த கிரகங்களுக்கு கீழே என்னென்ன கிரகம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் திரிசாம்ச சக்கரம். இப்போ இந்த 5 கிரகத்தை முதல்ல எழுதிக்கோங்க. செவ்வாய், சனி, குரு, புதன், சுக்கிரன் எழுதிக்கோங்க. இப்போ சுக்கிரன் ராகு வந்து பெண் ராசியில் இருக்குது. மீனம் அப்படிங்கிறது பெண் ராசி. அப்போ பெண் ராசியில் 1 டிகிரியில் இருக்குது. அப்போ பெண் ராசியில் 0லேருந்து 5 டிகிரிக்குள்ளே அது விழுந்ததுன்னா அது சுக்கிரன் வீடு ரிஷபத்தில் போய் விழுகும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சுக்கிரனுக்கு கீழே இந்த சுக்கிரன் ராகு வந்துடும். சுக்கிரன் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால, அதாவது ரிஷபங்கிற சுக்கிரனுடைய வீடு திரிசாம்சத்தில் 0 to 5 டிகிரியில் இருந்தால் ரிஷப வீட்டில் போய் விழுகும். இதை வந்து ராசி சக்கரம் மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது இந்த டேப்லர் காலம் மாதிரியும் போட்டுக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. ராசி சக்கரம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரிஷப ராசியில் சுக்கிரன் ராகு ஃபில் பண்ணிக்கோங்க. கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் ராசியில் தான் இருக்குது. அதுவும் 1 டிகிரியில் தான் இருக்குது. அதனால் பெண் ராசியில் 1 டிகிரியில் விழுந்தால் அதுவும் ரிஷப ராசியில் தான் வரும். அப்போ ராகு கேது வந்து இந்த திரிசாம்ச சக்கரத்தில் ஒரே ராசியில் தான் வரும். சூரியனுக்கும் சந்திரனுடைய வீட்டில் எந்த கிரகமும் வராது. திரிசாம்ச சக்கரத்தில் சந்திரன் வீட்லேயோ சூரியன் வீட்டில் எந்த கிரகமும் நிற்காது. ஏன்னா அது இங்கே அசைன் பண்ணப்படலை. 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் 5 கிரகங்கள் இந்த டேப்லர் காலம் மாதிரியும் போட்டுக்கலாம், அல்லது இந்த ராசி சக்கரம் மாதிரியும் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த சுக்கிரன் ராகு கேது வந்து ரிஷப ராசியில் போய் விழுகும். சுக்கிரனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு கேது வரும், சுக்கிரனுடைய அண்டரில். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால. இது புரியுதான்னு பாருங்கள். அடுத்து புதன் வந்து ஆண் ராசியில் இருக்குது, 3 டிகிரியில் இருக்குது. அப்போ ஆண் ராசியில் 3 டிகிரியில் இருந்தால் அது மேசத்தில் செவ்வாய் அண்டரில் வந்து விழுகும். அப்போ அது மேசத்தில் புதன் அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து செவ்வாய்க்கு அண்டரில் வந்து புதன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்து சூரியன் வந்து எங்கே இருக்குது, பெண் ராசியில் 22 டிகிரியில் இருக்குது. அப்போ பெண் ராசியில் 22 டிகிரியில் இருந்தால் மகரத்தில் சனிக்கு அண்டரில் வரும். இப்போ மகரத்தில் சூரியன் போட்டுக்கோங்க. இது சனியினுடைய அண்டரில் வந்து சூரியன் வரும். அடுத்து சனி ராசி சக்கரத்தில் சனி வந்து 5 டிகிரியை தாண்டி இருக்குது. 5 டிகிரி 4 கலை, 5 டிகிரி 4 கலையில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இது ஆண் ராசி. அப்போ ஆண் ராசியில் 5 டிகிரியை தாண்டி 5லேருந்து 10னா கும்பத்தில் வந்து விழுகும். அப்போ நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா, இங்கே கும்பத்தில் இந்த சனியை எடுத்து ஃபில் பண்ணணும். அதுவே இந்த மாதிரி சார்ட்டில் வந்து சனிக்கு அண்டரில் வந்து இந்த சனி வரும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இந்த 2 சார்ட்டில் வந்து எதனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், 2மே கரெக்டு தான். அடுத்து லக்னம் வந்து 26 டிகிரியில் இருக்குது. இது பெண் ராசியில் 26 டிகிரியில் லக்னம் விழுந்தால் அது விருச்சிகத்தில் செவ்வாய் வீட்டில் வந்து விழுகும். அப்போ விருச்சிகத்தில் லக்னம்னு போட்டோம், இங்கே செவ்வாய்க்கு அண்டரில் லக்னம்னு போட்டாச்சு. இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 25 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால, 25 to 30 இருக்கிறதுனால விருச்சிகத்தில் இந்த செவ்வாயை ஃபில் பண்ணுறோம். செவ்வாய்க்கு அண்டரில் இந்த செவ்வாயே வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா கேது ஃபில் பண்ணியாச்சு. சந்திரன் மட்டும் பாக்கி இருக்குது. சந்திரன் வந்து சிம்ம ராசிங்கிற ஆண் ராசி. அப்போ ஆண் ராசியில் 25-30 டிகிரி அப்படின்னா துலாம் ராசியில் வந்து விழுகும். துலாம் ராசியில் சந்திரன் போட்டுக்கோங்க. அது சுக்கிரனுக்கு கீழே வந்து சந்திரன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து குரு பார்த்திங்கன்னா ஆண் ராசி 0லேருந்து 5 டிகிரிக்குள்ளேனா மேசத்தில் விழுகும். செவ்வாயினுடைய வீட்டில் மேசத்தில் குருன்னு எழுதிக்கோங்க. இதுக்கு செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால செவ்வாய்க்கு கீழே இந்த குரு வருது இப்படின்னு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. திரிசாம்ச சக்கரம் வந்து கிரகங்களுக்கு கீழே என்னென்ன கிரகங்கள் வருதுங்கிற சார்ட் மாதிரியும் நீங்கள் போடலாம், அல்லது ராசி சக்கரம் மாதிரி போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பலன் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இது டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள், அல்லது வீடியோ போட சொன்னீங்கன்னா நான் கூட போடுறேன். ஏன்னா அது நிறைய இருக்கிறதுனால இப்போ வந்து இத்தனை இதையும் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் லக்னம் வந்து செவ்வாய்க்கு அண்டரில் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் திரிசாம்ச சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ செவ்வாயினுடைய ராசிகள் மேசம் விருச்சிகத்தில் வந்து ஏதோ ஒரு கிரகம் லக்னம் வந்து விழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது.
செவ்வாய் திரிசாம்ச சக்கர லக்னத்தில் பிறந்தவன் கெட்ட செயல்களை செய்வான், கடுமையாக பேசுவான், நிலையான உறுதியான மனம் இல்லாதவன், தனம் உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா புதனுடைய லக்னத்தில் புதன் கண்டரில் வந்து இந்த கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து எந்த கிரகமும் புதன் கண்டரில் இல்லை. அப்படி புதன் கண்டரில் வந்து லக்னம் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் லக்னம் வந்து ராசி சக்கரத்தில் எங்கேனாலும் இருக்கட்டும், ஆனால் இது புதனுக்கு கீழே வந்து இந்த லக்னம், இது வந்து செவ்வாய்க்கு கீழே லக்னம் விழுந்ததுனால இந்த பலன் தான் இந்த ஜாதகருக்கு சொல்லணும் அல்லது ஜாதகிக்கு சொல்லணும். இப்போ புதனுக்கு கீழே திரிசாம்ச சக்கரத்தில் லக்னம் விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி பலன் சொல்லணும் அப்படின்னா, தெய்வ பக்தி உடையவன், நல்ல உறவினர்கள் உடையவன், நல்லவர்களின் ஸ்நேகம் உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், புதனுக்கு கீழே இந்த லக்னம் விழுந்தா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குருவுக்கு கீழே லக்னம் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க திரிசாம்சத்தில், அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா தனவந்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுவே சுக்கிரனுக்கு கீழே லக்னம் விழுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லணும், சுகமும் அழகும் உள்ளவன், மற்றவர்களிடத்து அன்பு காட்டுபவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே வந்து சனிக்கு கீழே இந்த லக்னம் விழுந்தது அப்படின்னா கெட்ட எண்ணம் உள்ளவன், சதா அலைந்து திரிந்து கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லக்னம் வந்து எந்த கிரகத்துக்கு கீழே வருதோ அந்த பலாபலன்களை வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகமும் இதுக்கு கீழே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு கீழே செவ்வாயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலன்? அதாவது இந்த செவ்வாய்க்கு அண்டரில் திரிசாம்ச சக்கரங்கிறது இந்த 5 கிரகங்களாக பிரிச்சிருக்கோம். இந்த செவ்வாய்க்கு அண்டர்லேயே வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்க செவ்வாய் வந்து இதுக்கு அண்டரில் வந்துச்சு அப்படின்னா அவங்க குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அழகு, வீரியம், பராக்கிரமம், ஆபரணங்கள் ஆகியவை கொண்டவன், பிடிவாதம் உள்ளவன், முன் யோசனை இல்லாமல் காரியத்தை செய்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கு கீழே சனியே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா நோயாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது, கொடூர குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லப்படுது, பிற மனைவி மேல் ஆசைப்படுபவன் அப்படின்னு சொல்லப்படுது, மனைவியை இழந்தவன், சுத்தம் இல்லாதவன், வீடு, நிலம், ஆடை, புத்திரன், பணியாட்கள் உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ குருவுக்கு கீழே குரு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா தனவந்தன் அப்படின்னு சொல்லணும், அழகுடையவன் அப்படின்னு சொல்லணும், சுறுசுறுப்புள்ளவன், எல்லாராலும் மதிக்கப்படுபவன், புத்தி கூர்மை உள்ளவன், புகழ் உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். குருவுக்கு கீழே குருவே வந்தா. இங்கே செவ்வாய்க்கு கீழே இந்த ராசி சக்கரத்தில் உள்ள செவ்வாய் வருது, அதே மாதிரி குருவுக்கு கீழே இந்த குரு வந்ததுன்னா சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கு கீழே சனி வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து புதனுக்கு கீழே புதனே வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அதாவது அழகிய ஆடைகள் அணிபவன், வாக்கு சுத்தம் உள்ளவன், இனிமையாக பேசுபவன், ஞானிகளால் பாராட்டப்படக்கூடியவன், சங்கீதம், சிற்பம் போன்ற விஷயங்களில் கலைஞானம் உள்ளவன், காரியங்களை தைரியத்துடன் செய்து முடிப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புதனுக்கு கீழே புதனே இருந்தால். அடுத்து கடைசியாக சுக்கிரனுக்கு கீழே சுக்கிரனே இருக்குது இந்த ஜாதகப்படி. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நோயற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது, நோய் இருக்காது, சுகபோகங்களை அனுபவிப்பவன், அநேக ஸ்திரிகளிடம் உடலுறவு கொள்பவன், அடுத்து அழகுள்ளவன், வெகுஜன பிரியன், அதிக புத்திரர்கள் உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சுக்கிரனுக்கு கீழே சுக்கிரன் இருந்தால் இந்த பலன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து சூரியன் வந்து செவ்வாய்க்கு கீழே வந்தால் என்ன பலன், சந்திரன் வந்து செவ்வாய்க்கு கீழே வந்தால் என்ன பலன், இப்படி சனிக்கு கீழே சூரியனும் சந்திரனும் வந்தால் என்ன பலன் சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ சொன்னோம்னா நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். அதனால் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிட்டேன். மற்றபடி ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்ம ராசிக்குரிய சந்திரன் வந்து இங்கே சுக்கிரனுக்கு கீழே இருக்குது. அப்போ இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த சந்திரன் வந்து நீங்கள் பிறந்த ராசி வந்து சிம்ம ராசி, அந்த சிம்ம ராசியினுடைய இந்த சந்திரன் வந்து இங்கே சுக்கிரனுக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், சுக்கிரனுடைய திரிசாம்சம்னு சொல்கிறோம். சுக்கிரனுடைய திரிசாம்சத்தில் இந்த சந்திரன் விழுந்தால் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், பெண்ணாக இருந்தா அப்படின்னு சொல்கிறேன். கணவனிடத்தில் அன்பும் பக்தியும் உடையவள், புகழ் கீர்த்தி உடையவள், அறிவு புத்தி உடையவர்களை மதித்து நடப்பவள், வெகுஜன நிறைய பேர் வந்து இவங்களை லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து நிறைய பேரை வந்து காம எண்ணங்களெல்லாம் பார்க்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஆண்களை வந்து வசியம் பண்ணுறவள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு பலன்கள். அது மொத்தத்தையும் என்னால் சொல்ல முடியாது, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கிரகத்துக்கு கீழே அதே கிரகம் வந்தால் என்ன பலன் சொல்லிட்டேன். அதே மாதிரி லக்னமும் ஒவ்வொரு லக்னம் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கீழே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லியாச்சு. மற்ற பலன்கள் வந்து டீப்பாக சொன்னோம் அப்படின்னா வீடியோ பத்தாது, அதனால் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கிரகமும் இந்த திரிசாம்சத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கு அண்டரில் வரும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூல நூல்களை ரெஃபர் பண்ணுங்கள். அல்லது வந்து வர்க்க சக்கரங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நான் எடுக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
அது இன்னும் ஒரு 1 மந்த் கழித்து எடுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் அதையும் நம்ம வந்து பண்ணலாம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருனுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த சார்ட் வந்து யூஸ் ஆகுது. தனத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ இது பார்க்க தேவையில்லை. இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் அது பார்க்குறதுக்கு இந்த சார்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த சார்ட் எப்படி பிரிக்கணும், அந்த சார்ட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், 2 விதமாக வந்து ஃபில் பண்ண முடியும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு பலன் தருது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.